ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கோ அதுக்கப்புறம் கதிரேசனுக்கு நிஷாக்கு இவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து தெரியாது இப்படி வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்பட்டது வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அப்படியே வந்து பத்திரகாளி ஆடிடுவார் நம்ம மல்லி மேலே. ஆனால் மல்லி தான் வந்து தள்ளிவிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி எதுவுமே வந்து ஆதாரம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த மல்லிக்கிட்ட வந்து கேட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து படியிலேருந்து வந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சமாளிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த கூட வந்து இருக்காங்களே ஒரு 2 ராட்சசிங்க அவங்க வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி சொதப்பி விட்டால் தான் மட்டும்தான் வந்து வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து தள்ளி விடல, அவங்களே தான் வந்து படியிலேருந்து வந்து விழுந்துட்டாங்க, நான் வந்து படியில் வந்து பெருக்கிட்டு இருந்தேன், அவங்களே தான் வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற வளையல் பொட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேட்டு வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து எதுவும் இங்கே வந்து எதுக்காக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போய் வந்து உக்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள தான் வந்து என்கிட்ட வந்து தாலியை கொடு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்னால் வந்து கொடுக்க முடியாது, போய் வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே ஸ்லிப்பாகி வந்து படியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. ஸோ அது மாதிரி தான் வந்து நடந்தது அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் அது வந்து நம்புறதுக்கு வந்து ஆள் வந்து விஜயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன், நிஷா இவங்க 3 பேரும் நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா இருந்துட்டு ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க. இப்போ வந்து எதுக்காக வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட வன்மங்கள் வந்து மல்லி மேலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. எப்படா அந்த ரேணுகா வந்து இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருந்திருக்கும். அது இல்லாமல் எப்படி வந்து இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து இன்னுமே வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்களே, அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டியாக வந்து இருந்திருக்கும். இதில் தாங்க வந்து தெரிய வந்திருக்கு எப்படி வந்து இறந்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து ரேணுகா வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடா பாவிங்களா, இதுக்கும் நீதானா காரணம், இந்த ராட்சசியை வச்சுக்கிட்டு எப்போ எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன வேணால் நீ வந்து பண்ணுவா போல் இந்த ராஜேஸ்வரி. அந்த மாதிரியான ஒரு கேடி பிள்ளை கில்லாடி ரங்காக தான் வந்து இருக்காங்க இந்த வீட்டில் வந்து. சரி ஓகே, இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்டு வீட்டில் வந்து கிடக்குறாங்க. நம்ம மல்லிக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீட்லேயும் வந்து ஆள் இல்லை. இப்போ வந்து எங்கே தான் வந்து ஓடி போய் வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறாங்க, தேடுறாங்க, பாடுறாங்க. என்ன தான் வந்து பண்ண முடியும்? கண்டிப்பாக கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக இருந்தால் கூட வந்து பரவாயில்ல, ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து பேனிக் ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் போய் வந்து கேட்கலாமா, உதவி வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து இந்த வீட்டிலேருந்து தானே வந்து போனாங்க. உடனே வந்து அவங்கள போய் வந்து எப்படியாச்சும் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா அடிப்பட்டு வந்து கிடைக்கிறாங்க, மனிதாபிமான அடிப்படையில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படின்ட்டு போய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முன்னாடி போய் நின்றுட்டா, ஏய் உனக்கு என்னடி நாயை, எங்களை எதுக்கடி வந்து துரத்துற, உன்னால் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ நிம்மதி வந்து போச்சு, எங்கள் வீட்லேயே வந்து இருந்துட்டு சும்மா தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் நீ. நல்லா வந்து நாங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து வரத்துக்குள்ளே வீட்டுக்கு மறுபடியும் வந்து வரத்துக்குள்ளே வீடெல்லாம் வந்து பத்திரமா வந்து க்ளீன் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டு போகிறாங்க. ஏதோ இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரி இவங்க வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இவங்க வந்து அப்படியே சைலண்ட்டாக வந்து போய்ட்டுருக்கு. என்னடி வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிக்குள்ளே வந்து ஒரு தாட்டு. சரி ஓகே, இப்போ வந்து ஹெல்ப் கேட்குறோன்னு சொல்லிட்டு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து ஹெல்ப் கேட்கலன்னா வந்து பயங்கர இதாகிடும். ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் வந்து ஹெல்ப்பை வந்து கேட்டு கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுமே. யாருமே வந்து வீட்லேயும் வந்து இல்லை. விஜய்க்கு வந்து கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. கதிரேசனுக்கு வந்து கால் பண்ணலாம், அந்த ஐடியா வந்து வரல. நிஷாக்கு வந்து கால் பண்ணலான்னாலே அந்த ஐடியாவும் வந்து வரல. நிஷாக்கு கால் பண்ணாலே வந்து அவன் வந்து எடுத்து வந்து ஒழுங்காக வந்து பதிலை வந்து சொல்ல மாட்டாள். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அவளை வந்து காப்பாற்றியே வந்து ஆகணுன்றதுல வந்து குறிக்கோளோடு வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து காப்பாற்றணுமா, பேசாமல் வந்து சைலண்ட்டாக வந்து விட்டு வேலையை பாரு மல்லி. அவளே வந்து படியிலேருந்து வந்து விழுந்துட்டு இருந்தா, நான் வந்து வீட்லேயே இல்லை, நான் வந்து மேலே வந்து தூங்கிட்டு இருந்தேன், பெட்ரூமில் வந்து படுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒன்றும் தெரில. ஒருவேளை வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரினா வந்து இவங்கள வந்து தள்ளி விட்டுருப்பாங்களோ என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்கே அப்படிங்கிறது வந்து இப்படி கூட வந்து மல்லி வந்து பழியை வந்து மாற்றி வந்து போட்டுடலாம். ஆனால் மல்லியோட மனசாட்சிக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஆனால் சொன்னதே வந்து நான் வந்து தள்ளி விடலை, அவங்கள தான் வந்து கீழே வந்து விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து
நம்ம மல்லி வந்து சொன்னாங்க ராஜேஸ்வரி கிட்டேயும் ரஞ்சிதா கிட்டேயும். ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து என்ன சொன்னாங்க, என்னடி நாங்கள் போகும்போதே வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து முட்டிக்கிட்டு தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன அவளை வந்து தள்ளி வந்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து பயத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொலை பண்ணுறதுக்கு வந்து நம்ம மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து துணிச்சலான ஆளா என்ன? அவங்கள வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டில் வந்து சுடராக வந்து இருக்காங்க. அப்பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும், அவள் யார் என்னன்றத உண்மை முகத்தை வந்து நம்ம வந்து கிழிச்செறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மல்லி வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு கோர விபத்து வந்து நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து மல்லிக்கு வந்து வலிக்கும் தான் நினைக்கிறேன். எப்படி அந்த எதிரியாக இருந்தாலையும் வந்து அவங்களுக்கு வந்து துன்புறுத்தாத வகையில் வந்து அவங்கள வந்து வெளியே விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மல்லி வந்து நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இப்படி வந்து நடந்தது வந்து மல்லிக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியல. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போவாங்களா, இல்லையே அங்கேயே வந்து வியாக்கியானம் வந்து பேசிக்கிட்டு அங்கேயே வந்து இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.